அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை வந்த உங்களை எல்லாரும் நான் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல லட்சம் பேருக்கு வியாதிகள், வேலை இழப்புகள், நெருக்கங்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது எதை காட்டுகிறது என்றால் அப்பாவுடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. அதனால் நம்ம ஆணுடைய வருகைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் விழிப்பாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதம் வாக்கு தத்துவம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால், கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தமது ஜனத்தை கைவிடவே மாட்டார். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அடியானுக்கும் நம்ம சபைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களை ஏமாற்றுவதற்காக இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் பேசினார், நேற்று கூட சொன்னேன். நீங்கள் நிறைய சபையில் வாக்கு தத்தத்தை சொல்லி ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. நான் அப்படி அந்த காரியத்தை நான் அதை மறுக்கிறேன். வாக்கு தத்தம் என்பது முதலாவது உங்களை உற்சாகப்படுத்தவும், ரெண்டாவது நாம் தேவரை நோக்கி சரியான பாதையிலே செல்லவும், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள தான் வாக்கு தத்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாங்க, பூமியில் நீங்கள் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படிக்கு. அதுதான் நானும் விரும்புகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்க வேண்டும். நான் யாராக இருக்க வேண்டும்? தேவனுடைய ஜனங்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் யார்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். கல்யாணத்துக்கு முன்னால் பெண்களுக்கு மேரின்னு இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் யாருடைய பேர் வந்துடும்? ஷீலான்னு இருக்கும், மேரி. இதெல்லாம் காமன் நேம். ஷீலான்னா நிறைய பேர் சிரிக்கிறீங்க. அப்போ உங்கள் பேர் ஷீலாவா? தெரியல, சாந்தின்னு வச்சுருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னு வச்சுருவாங்க? மிஸ்ஸஸ் மேரி சாம்சன். என்ன ஸ்டைலாக இருக்குது பாரியா. ஏன்? வசனத்தின்படி கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாரு. ஸ்திரீகளுக்கு தலை யாரு? புருஷன். அப்போ இந்த திருமண உடன்படிக்கையில் 18 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். ஒரே மனைவியோடு, ஒரே புருஷனோடு. அப்போ கிறிஸ்துவை தரிக்கும் பொழுது நாம் மறைக்கப்படுகிறோம். யார் வெளிப்படுகிறா? கிறிஸ்து வெளிப்படுகிறா. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் மிஸ்ஸஸ் மேரின்னு கூப்பிட மாட்டாங்க. என்ன கூப்பிடுவாங்க? மிஸ்ஸஸ் சாம்சன். அப்போ அந்த மேரி எங்கே போயிட்டாங்க? சாம்சனுக்கு உள்ளே இருக்கிறாங்க, விலா எலும்புக்குள்ளே இருக்கிறாங்க. முன்ன மனுஷியா இருந்த ஏவாள் இப்போ ஆண்டவர் ஆதாமுடைய எலும்பை எடுத்து, விலா எலும்பை எடுத்து உருவாக்குனதுனாலே இன்னைக்கு வேத சட்டத்தின்படி மேரி எங்கே போயிட்டாங்க? சாம்சனுக்குள்ளே போயிட்டாங்க. அதனால தான் என்ன கூப்பிடுறோம்? மிஸ்ஸஸ் சாம்சன். அதே போல தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஒரு தேவ மனுஷன் யாரை வெளிப்படுத்துறதா இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதா இருக்க வேண்டும். கிறிஸ்துவை வெளிப்படுகிறவர்கள் தான் தேவ ஜனங்கள். இப்போ புரியுதா? தேவ ஜனங்கள் யாரு? கிறிஸ்துவை தரித்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது தான் தேவ ஜனம். அப்போ இந்த தேவ ஜனம் எப்படிப்பட்டவளா இருப்பாங்கன்னா, நேற்று 5 மணி ஜெபத்தில் பார்த்தோம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உண்மை உள்ளவர்களாக, நீதியை செய்கிறவர்களாக, உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாகவும் தேவனை சஞ்சரிக்கலாக இருப்பார்கள் தேவ ஜனம்.
இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? கிறிஸ்துவை தரித்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள் தேவ ஜனம். அந்த தேவ ஜனம் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். glorifying God. ஒரு தேவ ஜனத்துக்கு இருக்க வேண்டிய ரொம்ப ஒன் ஆஃப் தி ஒரு நல்ல குணம் என்ன இருக்கணும்னா, தேவன் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். உதட்டினால் அல்ல, வார்த்தையினால அல்ல தேவனை மகிமைப்படுத்துகிறது. நீங்க ஆராதனையில் எத்தனை பேர் தேவனோட இணைஞ்சிங்கன்னு தெரியாது. ஐயோ ஆராதனை முடியுதே, எனக்கு தெரியும் அந்த ஆராதனை அப்படியே ஒரு மாதிரி மெதுவாக நெருங்கி வருதுன்னு தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் ஆராதனை செய்யலாமே, ஆனால் நமக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு கம்யூனியன் இருக்கு, முடிச்சிட்டாங்க. தேவனுடைய அந்த பிரசன்னத்தில் தேவனோடு இணைவது தான் உண்மையான தேவனை மகிமைப்படுத்துதல். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்றீங்க? தேவனுடைய ஜனங்கள், தேவனை தரித்தவர்கள், தேவனை வெளிப்படுத்துகிறவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்வார் என்றால், 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கும் பொழுது, வாசிங்க. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கள். என்ன செய்யணும்? தேவனுடைய நாமம் மகிமைக்காக செய்யுங்கள். நான் வாலிபனா இருக்கும் பொழுது இண்டஸ்ட்ரியில் ரொம்ப மும்முரமா துருன்னு இருப்பேன். அப்போ மவுண்ட் ரோட்ல, ஜெனரல் பேட்டர்ஸ் ரோட்ல எங்களுக்கு சொந்த இடம் இருக்கு. அது இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய அரசியல்வாதி அன்னைக்கு வாங்கிட்டாங்க. எங்களுக்கு தெரியாம ஏமாத்தி வாங்கிட்டாங்க. அது நிமித்தமா கோர்ட்ல கேஸ் நடக்குது. அப்போ எங்க அப்பா எங்க பிள்ளைங்க எங்க 3 ஆண் மக்களையும் கூப்பிட்டு பேசுறாரு. 10 வருஷமா கோர்ட்டுன்னு அலையிறேன் தம்பி, என்னால் முடியல, காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இப்போ நான் ஒருத்தன் தான், எங்கள் அண்ணன் 2 பேரும் ஓகேன்ட்டாங்க. நான் அது கிடையாது, உங்களால் முடியலன்னா என்கிட்ட கொடுத்துக்கு, நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு, நீ பார்த்துக்கிடா. ஒரே வெறி. நல்லா தெரியும் என்னால் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன். கூட போவேன், எங்கள் அப்பா கூட போவேன், கோர்ட்டுக்கு போவார், அட்வொகேட்டை மீட் பண்ணுறது, அவர் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு வாங்கன்னுவார், டைப் பண்ணி கொடுப்பேன். ஒரு நாள் சர்ச்சுக்கு நிலம் அவசியமாக தேவைப்பட்டது. நாங்கள் போன சர்ச்சு ஒரு வீட்டுக்கு மேலே ஆராதிச்சுட்டு இருந்தோம். அவங்க 2 வருஷத்துக்கு தான் இடம் கொடுத்தாங்க. 2 வருஷம் முடிஞ்சு அடுத்த 3 வருஷம் ஆகி போயிடுச்சு, 5 வருஷம் ஆகிடுச்சு. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் வந்தீங்கன்னா படிக்கட்டு இருக்காது, நான் படிக்கட்டுலாம் இடிச்சிருவேன்ட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. தெய்வாதீனமாக ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நிலம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்க. அப்பா கையில் ஒரு 1000 ரூபா எடுத்துட்டு அந்த லேண்ட் ஓனரை போய் பார்க்குறாங்க. பார்த்து எல்லாம் பேசி ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1000 ரூபா அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ நான் இல்லை, ஆனால் நடந்ததை எல்லாம் சொன்னாங்க. அந்த வீட்டில் எங்கள் அப்பா எல்லாம் காசுலாம் கொடுத்து எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. வாங்கிட்டு காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அவங்க போகிற சபை ஐயர் வந்து பேசிட்டே இருக்கும் பொழுது, சர்ச்சுக்கு நிலம் தேவைப்படுது, என்னையா விலை சொல்கிறீங்க? அப்போது அந்த ஓனர் சொன்னார், இப்போ தான் ஐயா அவன்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு கையில் காசு வச்சுருக்கிறேன், எழுதியும் கொடுத்துட்டேன்,
உடனே அவர் ஐயர் எங்கள் அப்பாட்ட சொல்கிறாரு, நீங்கள் அதை காசை திருப்பி வாங்கிக்கோங்க, அந்த லெட்டரை நீங்கள் கேன்சல் பண்ணுங்க, எங்கள் சர்ச்சில் இவர் முக்கியமான கமிட்டி மெம்பர், அதனால் எங்களுக்கு இடம் தேவைப்படுது. கிட்டத்தட்ட இவங்க அப்பா காலத்திலேருந்து இவங்க கமிட்டி மெம்பராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷமாக, 70 இயர்ஸ். இவங்க அப்பா ஒரு 40 வருஷம், இவர் ஒரு 30 வருஷமாக சர்ச்சில் முக்கியமான போஸ்ட்டில் இருக்கார். எங்களுக்கு நிலம் வாங்கணும், நீங்கள் எதாவது இடத்த விட்ரா பண்ணுங்க. எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க கிடையாது. இதை எங்கள் அப்பா ரொம்ப இதாக சொல்லிட்டு இருக்கப்போ நான் சொன்னேன், அப்பா எல்லாம் நல்லதாக இருக்குது, கம்பெனிக்கு இடம் இல்லை, நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், சர்ச்சுக்கு இடமா, கம்பெனி பிழைப்புக்கு இடம் இல்லை, நீங்கள் என்ன ரொம்ப பேசிட்டேன். எங்கள் அப்பா அப்படியே எழுப்பி போய் பெட்ரூமில் போய் கதவை லாக் பண்ணிட்டு போய் படுத்துட்டார். அவர் மதியானம் சாப்பிட வரல. எங்கள் அம்மா சொன்னாங்க, டே என் புருஷனை யாரும் இது மாதிரி எதிர்த்து பேசுனதில்லை, நீ எப்படா பேசலாம், போய் அப்பாட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் என்ன தப்பா பேசினேன், நியாயத்தை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்படிதான் பேச முடியும், இதே தோரணை தான் இருக்கும், இது காட்டிலும் பயங்கரமா இருக்கும். நம்ம ஒரு 30 பேரை வச்சு வேலை வாங்குறோம், அவன் எப்போ வேணாலும் இடிக்கிறேன்றான். சர்ச்சு படிக்கட்டு இடிப்பேன்னு சொல்லி இவர் என்ன போய் அங்கே இவர் அவருன்னு பேசுகிறேன். எங்கள் அம்மா அழுதுட்டாங்க, டே போய் உங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேள்றா போடா. அந்த வீடு எங்கள் வீடு மரண வீடு மாதிரி ஆகி போயிடுச்சு, ஒரு செகண்டில் எல்லாம் மாறி போயிடுச்சு. எங்கள் அண்ணன் கேட்குறேன், டே ஏன்டா அப்பா எதிர்த்து பேசுகிறார். நானா எதிர்த்து பேசுனேன், நியாயத்தை நான் சொல்கிறேன், அதெல்லாம் கிடையாது, நான் போய் கேட்க மாட்டேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, யாரும் சாப்பிடல, அப்படியே இருக்கு. சரி போய் அதுவும் கேட்டுருவோம், மன்னிப்பு கேட்டுருவோம். தட்டினேன், எங்கள் அப்பா அப்படியே முகலாம் வீங்கி இருந்தது. எங்கள் அப்பா சொன்னார், டேய் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தவன், கர்த்தரை கனப்படுத்தினவன் யாரும் கெட்டு போலடா. இன்னும் விக்ரமசிங்கபுரத்தில் போய் பாரு. எங்கள் அப்பா சொல்கிறாரு, எங்கள் அப்பா சர்ச் ஆஃப் காடுக்கு நிலம் தானமாக கொடுத்தாங்க. என் சொக்காரெல்லாம் சேர்ந்து என்னை டேய் உங்கள் அப்பா கொடுத்துட்டாரு, உனக்கு இருந்த சொத்து அது ஒன்று தான்டா, மூத்தவன் வக்கீல் நோட்டீஸ் கொடு, சர்ச்சுக்கு இடம் கொடுத்து செல்லாதுன்னு வக்கீல் நோட்டீஸ் கொடு, எதிர்ப்பு தெரிவி. எங்கள் தாத்தா சொன்னாராம் எங்கள் அப்பாட்ட, டேய் உன் குடும்பம் நல்லா இருக்கும்டா. எங்கள் அப்பா பார்த்து, உன் குடும்பம் நல்லா இருக்கும், சர்ச்சுக்கு இருக்கட்டும், ஒரு சர்ச்சு வரட்டும். இதை எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார், நல்லா இருக்கும்டா. அமைதியாக இருந்தேன், வெளியே சிரித்தேன். படிக்காத கேஸுங்க, எப்போ பார்த்தாலும் சும்மா இதே சொல்லிட்டுருக்கு, உழைப்பை நடத்துறதுக்கு வழி இல்லை, இப்போ தான் சர்ச்சுக்கு நிலம் வாங்கி கொடுக்குறாராம். 79ஆம் வருஷம், ஏறத்தாழ 1.25 லட்சம், பல கோடி மாதிரி அன்னைக்கு. எங்கள் அப்பா காசும் கொடுக்குறாரு, இடமும் வாங்கி கொடுக்குறாரு. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நடந்தது என்ன தெரியுமா, இந்த இடத்த அப்பா ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, 1 வருஷம் கூட ஆகலை, ஆண்டவர் எங்களுக்கு 12 கிரவுண்டை கர்த்தர் கொடுத்தார். அற்புதமாக, அதெல்லாம் சொன்னால் பெரிய கதையாகும், டக்குன்னு முடிக்கிறேன். ஆண்டவருக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தினவங்க ஒரு நாளும் வாழாவதே இல்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்தினால ஒருவரும் கெட்டு போவதில்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்தினால ஒருவனும் அந்த சந்ததி அழிஞ்சு போனதே இல்லை. உண்மையாக ஆண்டவரை ஆராதித்தவங்க தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை பொன்னாக மாற்றி தான் ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். All blessing never comes just as your expectations. The blessings will be provided. Are you worthy for that? நம்ம குழந்தை கையில் கத்தியை கொடுத்துட மாட்டோம். கொடுத்தா அது தவறாய் பயன்படுத்தும், ஜீவனுக்கே அது பெரிய பாதிப்பு உண்டாகும். ஆண்டவர் நீங்கள் கேட்குற காரியத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள காரியத்திற்கு
நீங்கள் தகுதியா என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். யூ ஹேவ் டு ப்ரூவ். இப்போவே ஊசலாடிக்கிட்டு இருக்கு ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள உறவு. நீங்கள் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறமா எங்கே ஆண்டவர்னு கேட்பீங்க. வேர் இஸ் காட், வேர் இஸ் சர்ச்? ஓஹோ, ஜாயின் கார்டன் சர்ச், அதான் நான் எங்கேயும் கேள்வி. ரைட், அங்கே தான் ஞானசானம் எடுத்தேன். ரைட், எஸ். இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் நீதிமொழியில் வாசிக்கிறோம், அதிகமாய் நான் பெற்று உம்மை மறந்து விடாதபடிக்கு, நான் தரித்திரனாய் உம்மை தூஷிக்காதபடிக்கு அன்றன்றைக்கு உள்ள ஆகாரத்தை எனக்கு அளந்து என்னை எனக்கு அளந்து கொடுப்பீராக. Today's need is the greatest need for us. Don't forget, there is a God who provides all your needs. Hallelujah. உன் தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்க மறந்து விடக்கூடாது. எப்போ நீங்க அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் பொழுது. அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத யாவரும், அதுக்கு மீறி நீங்கள் ஒன்று வருதுன்னு சொன்னா, that is not from God, that's from Satan. என் நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, மாசம் பல கோடி சம்பாதிக்கிறாங்க. வருஷம் இல்லை, மாசம். அவங்களுக்கும் இயேசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நல்லா இருக்காங்க. எத்தனை இடத்துல பங்களா, எத்தனை இடத்துல ஃபார்ம் ஹவுஸ், எத்தனை கார் அசட்டே மேலே மோர் தென் 10 கோடி கார் இருக்கு. எத்தனை வேலைக்காரங்க, எத்தனை பேர். நம்ம சர்ச்சில் சேர் போடுறதுக்கு ஆள் இல்லை, லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இது கடைசி காலத்து தான் அடையாளம். அதான் நான் வாலிபர்கள் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியே வேறு லெவலாக இருக்கும். நாங்களாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோன்னா, சர்ச்சை பெருக்கி, அந்த காலத்தில் டைல்ஸ் கிடையாது, சிமெண்ட் தரையும் கிடையாது, சாணியை கொண்டு வந்து சிஸ்டர்ஸ் ஒரு ட்ரம்மில் கொட்டுவாங்க, நிறைய சேர்ந்துடும், அது கலெக்ஷன். அந்த நாட்களில் சிஸ்டர்ஸ் கொண்டு வந்தாங்க பாருங்கள் சாணியை, அன்னைக்கு பிளாஸ்டிக் கவர்லாம் கிடையாது, இரும்பு பாக்கெட்டில் போட்டு கொண்டு வருவாங்க. நான் சர்ச்சில் இருக்கும்போது கேட்பான், எங்கள் பாஸ்டர் கேட்பார், என்னம்மா சாணி கொண்டு வந்தா ஐயா? சிலர்லாம் அப்பான்னு கூடுவாங்க. எங்கள் பாஸ்டர், அப்பா சாணி கொண்டு வந்தேன்ப்பா. சரி. சாணி கொண்டு வந்த அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, ட்ரம்மில் கொட்டிட்டு போயிடுவாங்க. வாலிபர் நாங்கள் என்ன பண்ணுவோம், மஞ்சள் பொடி, டிடிடி எறும்பு பவுடர்லாம் போட்டு நல்லா கரைச்சி நாங்கள் வச்சுட்டு போயிடுவோம். அடுத்த நாள் சில வேலைக்கு போகாத சில வாலிபர் படிக்காதலாம் கொஞ்சம் லீவு போட்டுருப்பாங்க. வெள்ளிக்கிழமை சிஸ்டர்ஸ் மீட்டிங் முடிஞ்சோடனே அந்த ட்ரம்மில் இருந்த சாணி எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஊற்றுவாங்க. ஊற்றுன அந்த சிஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க, உட்காந்து அப்படியே பெருக்கிட்டே போவாங்க. மாதத்துக்கு ஒரு நாளோ 2 மாதத்துக்கு ஒரு நாளோ இது செய்வாங்க. ஏன்? எறும்பு வராது. அது செஞ்சவங்களாம் அதில் நான் ஒருத்தங்க. ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு. நீங்கள் வயிற்றுச்ச போட்டால் நான் என்ன பண்ணுறது? இல்லை, உங்கள் பணத்தை வச்சு நான் வாழலை, ஆனால் உங்கள் பணத்தை வச்சு நான் சாப்பிட்றேன். நான் 3 வேளை சாப்பிட்றேன்னா பாஸ்டர் ஒய்கேபி ஹென்ரியுடைய ஆலோசனை, உங்கள் காசு எடுத்து நீங்கள் சாப்பிடாதீங்க, மக்கள் உங்களுக்கு கொடுக்குற காசு வச்சு சாப்பிடுங்க, அப்போ மக்கள் நல்லா இருப்பாங்க. மக்கள் அதனால தான் நான் எடுத்து சாப்பிட்றேயா. நீங்கள் கொடுக்குற காசை நான் சாப்பிட்றேன். நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னா கர்த்தர். அப்போது ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியத்தை நான் மறைச்சா எனக்கு ஐயோ. ஆண்டவர் சொல்கிறத என்ன பண்ணும், சொல்லிதான் ஆகணும். நீங்கள் கோச்சிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? வருத்தப்பட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? சாரி சொல்கிறது கூட எனக்கு இல்லை. கர்த்தரை
மகிமைப்படுத்த கற்றுக்குங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ, ஆமா, அந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுவர்களுக்கோ, not a dot of lackness ஹalleluya, you will feel in your life. ஆமென். நான் இருக்கும்போது தான் பிரச்சனையே. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே எனக்குள். ஆமென், ஹalleluya. நான் யாருக்காக வாழுவேன்? கர்த்தருக்காக வாழ. கர்த்தருக்காக மாத்திரம். கர்த்தருக்காக அல்ல, கர்த்தருக்காக மாத்திரம். கொஞ்சம் பஞ்ச். இயேசுக்கு மாத்திரம், இயேசுக்கு மாத்திரம். தேவனை மகிமைப்படுத்திட்டே இருங்க. நீங்க போற காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹalleluya. கர்த்தர் வாய்க்க செய்வார். எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்? சங்கீதம் 145:3 வாசிக்கிறோம். சங்கீதம் 145:3. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். மிகவும் புகழப்படத்தக்க. நம்ம புகழ் யாருக்கு? கர்த்தருக்கு தான். சில ஆட்டோ ரிக்ஷால பின்னால போட்டிருப்பாங்க, எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு போட்டிருப்பாங்க. இறைவன் என்ற வார்த்தைக்கு நம்ம அதன் அர்த்தம் சொல்ல வரல. நம்ம சொன்னோம் இன்னைக்கு, என்னுடைய புகழ் எல்லாம் இயேசுவுக்கே. ஹalleluya. என்னுடைய புகழ் எல்லாம் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுக்கே. எல்லாம் புகழும் பரிசுத்த ஆவியானவருக்கே. ஏன்? இவர்கள் மிகவும் புகழப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர். ஹalleluya. ஹalleluya. அதே 96 சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 96:4 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். மிகவும் ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கவர். ஒரு ரகசியத்தை சொல்றேன். காலையில் எழும்பி வேலை நீங்க பைபிளை வாசிக்க ஆரம்பிங்க. நான் காலை ஏஞ்சோடனே இன்னைக்குள்ள வசனம் என்னன்னு வாட்ஸ்அப்பை பார்ப்பேன். சில நேரத்தில் என்னடா காலையில் ஏஞ்சோடனே நானே கேட்பேன், என்னடா காலையில் ஏஞ்சோடனே செல்ஃபோனை கையில் எடுக்கிறோம். அதுக்கு முன்னால் ஒரு பாட்டை பாடிடுவேன். ஆவியான ஒரு பாட்டை கொடுப்பார். இன்னைக்கு காலையில் கூட ஒரு பாட்டு பாடான், பழைய பாட்டு. அது பாடி எனக்கு தெரிஞ்ச சரணம் ஃபுல்லாக பாட முடியாது. தெரிஞ்ச சரணத்தை பாடிட்டு தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே வந்து வாட்ஸ்அப்பை பார்ப்பேன். உள்ள அன்னைக்குள்ள வாசனம் வாசிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, உங்களுக்கு அறியாத ஒரு தேவ பிரசனம் வருகிறத நான் உணர்கிறேன். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, 7 மணிக்கு வீட்டை விடணும்னா எழுந்திருக்கிறதே 6:30. 6:30 கிடையாதா? லேட், அதுக்கும் லேட்டு தானா? ஆமாம். துண்டாக காணோம், துணியாக காணோன்னு வாயில் என்னமோ வருது, சொல்ல விரும்பல. போற அவசரத்தில் இந்த கால ஒரு செருப்பு, அந்த கால ஒரு செருப்பு. இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கு. யாருக்குன்னா எனக்கு தான். பூனையில் முக்கியமான கல்யாணம். இங்கே பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு எனக்கு ஷூ இல்லை. நான் கடைக்கு ஃபோன் பண்ணேன், சார் ஃபாதர் வந்துடுங்க, 9 மணிக்கு கடை அடைச்சிருவோம், ஆனால் உங்களுக்கு நான் ஒரு 9:15 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், என்ன ஸ்டாஃப்லாம் போகணும். சரி சரின்ட்டு நான் போகிறேன். கரெக்டாக 9:17 இங்கே பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு எல்லாம் ஜோபம் பண்ணிட்டு கிளம்பி போகிறேன். ஷூ பார்த்து நல்லா இருந்தது, போடுங்கன்ட்டேன். அவங்க ஸ்டாஃபும் வீட்டுக்கு போகிற அவசரம் என்ன பண்ணிட்டாங்க, ஷூவை பாக்ஸில் போட்டாங்க. நானும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலையில் எனக்கு ஃப்ளைட் வந்து காலையில் பூனேக்கு ஃப்ளைட் வந்து காலையில் 5:55. அப்போது நான் வீட்டில் 3:45 கூடணும், 1 ஹவருக்கு முன்னால் போனேன். போகிறதுக்கு எல்லாம் ரெடி. காலைல 4 மணிக்கு ஷூவை போடுறேன். போட்டுட்டு வேக வேகமாக ஏர்போர்ட்டுக்கும் போயாச்சு. போய் டயர்டில் படுத்துட்டேன். சரி ஷூவை அவுக்கலான்னு சொல்லி அப்போ தான் ஷூவை பார்க்குறேன். இந்த கால ஒரு ஷூ,
அந்த கால ஒரு ஷூ. கர்த்தாவே, இப்படி இல்லாமல் இருப்பாங்க. இந்த போட்டிருக்கானே, நடந்திருக்க. அப்படியே நானே மனசை தேதிக்கிட்டேன். எவனவனா கிருக்கேன், பேண்ட்டை கிழிச்சு விட்டா எல்லாம் கிழிச்சு விட்டுருது. சரி, இது ஒரு ஃபேஷனாக இருக்கட்டும் என்ன சொல்லி வெளியே வந்தோடனே எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பாஸ்டர், அவர் மதுரையிலேருந்து வராரு. அதே ஃப்ளைட்டில் தான் அவர் வந்தார். நான் சொன்னேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு ஹிந்தி தெரியும். சொன்னேன், என்ன அந்த டிரைவர்கிட்ட சொல்லி ஒரு ஷூ கடைக்கு போக சொல்லுங்கண்ணே. அங்கே நாங்கள் 8:30 மணிக்கு எந்த ஷூ கடை திறந்துருக்கோன்றான் அவன். 9 மணிக்கு கல்யாணம், 9:10 மணிக்கு கல்யாணம், காலையில் ஷூ கடை இல்லைன்றான். என்ன பண்ணுறது? அவர் சொன்னால் அந்த பூனையில் எல்லாம் காலைல 11 மணிக்கு தான் அங்கே திறப்பாங்க, எங்கேயும் திறந்துருக்காதுன்னு. சரி வா நட போடு, வீர நடை போடு. போட்டுட்டு உக்காந்தனே கரெக்டாக சொந்தகர் கேட்டார், என்ன ஷூனாரு. அண்ணா இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன், நேத்தான் வாங்கினேன். கடைக்காரன் சொல்லிட்டா இதான் ஃபேஷன்னு. ஏய் என்னப்பா ஊழியக்காரன் இருந்துட்டு இன்னும் இப்படி போட்டு, இந்த மாதிரி தான் அவசரம்னு வந்துச்சுன்னா அவனை ஒன்றும் தெரியாது. ஆத்திரக்காரனுக்கு குண்டானும் பத்தாதான். அந்த குண்டா வாய் எப்படி இருக்கும்? அண்டா 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 வாய் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கிறவனுக்கு ஆத்திரத்தில் என்ன பண்ணாதான், அது கூட உள்ள பத்தாதான். ஆத்திரமா நீங்கள் ஜெபம் பண்ணி பைபிளை வாசிட்டு, சில பேர் ஐடி கார்டை எடுக்க மறந்துடுவாங்க, சில பேர் தண்ணி பாட்டில் எடுக்க மறந்துடுவாங்க, சில பேர் லஞ்ச் பாக்ஸை எடுக்க மறந்துடுவாங்க. இதுதான் பிரச்சனையே. இதனால்தான் பிபிக்கு ஆரம்பம், இதனால்தான் கிட்னி ஃபெயிலியருக்கு ஆரம்பம். ஏன்? ஸ்ட்ரெஸ்ஸு. காலையிலே வி ஆசம் டெவலப் அ ப்ரெஷர். நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் படு, ராத்திரி 1:30 மணி வரைக்கும் உருட்டின்னு இருக்கிறது. ஏன் இருக்குது? 9 மணிக்கு இது சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குதுல்ல, ஆஃப் பண்ணட்டும். ஹலோ, உங்களுக்கு தானே பேசிகிட்டு இருக்கேன், எங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க? அங்கே தான் இருக்கா? 8 கால் பூச்சி இருக்கா? இங்கே பாருங்க, 9 மணிக்கு மேலே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 9 மணிக்கு முழங்கால நில்லுங்க, ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிங்க. வசனத்தை எடுங்க, ஆராதிக்கக்கூடிய வசனங்கள் சங்கீதங்களில் இருக்குது, 1 சாமுவேல் இருக்குது. அங்கேயும் தாவீது சில காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார், எப்படிலாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். 1/2 மணி நேரம் முழங்கால போட்டு நீ மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்துங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா காரியத்தையும் உடைச்சி தகர்த்து உங்கள் தலையை உயர பண்ணி கர்த்தர் உங்களை மேன்மையான காரியங்களை கர்த்தர் அனுபவிக்க கர்த்தரே உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அல்லேலூயா. சும்மா ட்ரௌசரை காணோம், ஷூவை காணோம், பேண்டை காணோம், டப்பாவை காணோம், புட்டியை காணோம். புட்டினானது தெரியாது இவனுக்குலாம். அதோ உக்காந்துருக்காங்க. உரல் தெரியுமா? உரல் தெரியாது. அம்மி தெரியுமா? தெரியாது. குள்ளாங்கல் அதெல்லாம் விளையாடுவாங்க, குழி அதெல்லாம் தெரியாது. பைபிள் தெரியுமா? தெரியாது. பைபிள் பார்த்துருக்குறேன், ஆனால் பைபிள் தெரியாது. இப்படி ஒரு சந்ததியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரதாமம் உங்களெல்லாம் பார்க்க பரதாமல் இருக்குது, எல்லாம் பிராய்லர் கோழி மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றும் கிடையாது. எது சொன்னாலும் கோச்சிக்குது, எது சொன்னாலும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. நீ தப்பாக எடுத்தாலும் எனக்கு கொடுத்து கவலையே கிடையாது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிக்கிட்டே இருப்பேன். கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம். கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. போன மாதம் வாக்கு தத்துவம், கர்த்தருக்கு அஞ்சி கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. சில பேர் நல்லா இருக்கிறீங்களா? ஏதா இருக்கிறேன்னு வாங்க, நான் கேட்பேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க? கண்ணு வச்சுட்டாங்கன்னா கண்ணு வச்சுருவாங்களாம். கண்ணு கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தா நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ ஆண்டவருடைய பிள்ளையா, கர்த்தர் என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. எப்படி மகிமைப்படுத்துங்க? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களையும் நீ என்ன செய்வார்?
மிகவும் உயர்ந்தவர். 97:9 சங்கீதம் 97:9 எல்லா தேவர்களிலும் நீர் எப்படிப்பட்டவர்? மிகவும் உயர்ந்தவர். சொல்லுங்க, மிகவும். நீ ஆண்டவருக்கு சமமாய். ஆண்டவர் சொல்றார், நான் உட்காரும் சிங்காசனத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? உட்கார வைப்பேன். God wants his people, his generation to be equal with him. ஆண்டவருக்கு சமமா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழணுன்ற நம்ம மறந்துட்டு இந்த உலகத்தில் நம்ம இந்த வயிற்றுக்காக, சொகுசுக்காக, வாழ்வதற்காக, பிழைப்புக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லைங்க, தப்புங்க அது. நீங்கள் ஆண்டவருக்காக வாழுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உயர்ந்த தெய்வம், உயர்ந்த நம்முடைய கர்த்தர், நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எனக்கு சர்ச்சுக்கு வர டைமே இல்லை, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸு, நான் இன்னைக்கு கோச்சிங் கிளாஸ் இருக்குது, அங்கே போகிறேன். போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட் சர்வீஸ் வா. அதுக்கும் நான் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறேன், வாங்க. அதுக்கு லேட்டாக வராதிங்க, வா, முழங்கால் போடு. சபையில் டெய்லி ஜெபம் வச்சுருக்குறோம். ஆகஸ்ட் 16 எதுக்கு? உங்கள் பாதுகாப்புக்காக தான். எனக்கு டைமே இல்லை. ஆமாம், நீ படுத்துருக்கிற நேரத்தில் வரணும் பார்க்கணுன்னா எங்களுக்கு டைமே இல்லை. அதான் நீதிமொழியில் வாசிக்கிறோம், என்னை தேட வேண்டிய தக்க சமயத்தில் என்னை தேடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக காத்திருந்தார். ஆனால் ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் தேடலை. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உன்னை ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, நீ பயப்படுகிற காரியம் புயல். நான் ஏன் வார்த்தை இல்லைங்க, பாஸ்டர் திட்டுறாருன்னு சொல்லாதீங்க. அதனால தான் பைபிள் வாசிக்கணுன்றது. பைபிள் வாசிக்காம இருக்கனால தான் பாஸ்டர் திட்டுறாரு, பாஸ்டர் சபிக்கிறாரு. நீ சித்தி பெற மாட்டீங்கன்னு பைபிள் சொல்லுது, நீ வழங்க மாட்டேன்னு பைபிள் சொல்லுது. ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம். உன் தேவை சந்திப்பா, உன் தேவை சந்திப்பா. ஐயோ, ஏமாந்து போகாதீங்க ஐயா, அம்மா, ஏமாந்து போகாதீங்க. எல்லா ஆசீர்வாதமும் எல்லா வாக்குத்தத்தமும் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதம் என்னது? நிபந்தனைக்கு உட்பட்டது. அந்த நிபந்தனை நிறைவேற்றிட்டீங்கன்னா உங்களுடைய உயர்வையோ உங்களுடைய பெருக்கத்தையும் யாராலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏதோ அப்படியே வானத்தில் போத்துன்னு வந்துடுற மாதிரி வரவே வராது. ஏமாந்துடாதீங்க, வராது. அப்படி வந்துச்சுன்னா அது கர்த்தரால் வந்தது அல்ல. கர்த்தரால் வந்ததுன்னு நோட்டீஸில் போட்டிருப்பான். வீட்டில் 1008 பிரச்சனை பண்ணியிருப்பான். இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த பொண்ணு சொல்லுவாங்க இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன். சரி, வழங்கி பா, வழங்கிவோ. இன்விடேஷன் கார்டில் இந்த காரியம். எவ்வளோ பெரிய பொய், இவ்வளோ பெரிய பொய் இல்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதால், நீங்கள் தாழ்மையாக இருந்ததுனால, நீங்கள் பொறுமையாக இருந்ததுனால, நீங்கள் பரிசுத்தமாக இருந்ததுனால, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுனால பல போராட்டத்தின் மத்தியிலே, பல இன்னல்கள் மத்தியிலே, பல நிந்தனைகள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து ஆண்டவருக்காக நீங்கள் ஜீவித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உன் தேவையை முதல்ல ஒரு துள்ளி கொடுப்பார். எவ்வளோ கொடுப்பாரு? அதில் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் கொடுத்த 10,000 ரூபா வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த 10,000 சம்பளத்துக்காக ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அந்த 10,000 ரூபா சம்பளத்தில் கர்த்தர் கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுங்க. ஆண்டவர் கனப்படுத்துங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. உயர ஆரம்பிப்பார். உயர்வு அப்படி தான் வரும். எனக்கு நான் படித்தவன், நான் ஏன் டிகிரி என்ன, நான் 10,000 சம்பளத்தில் போக மாட்டேன். ஆஹா, நான் போக மாட்டேன். எனக்கு 50,000 வேணும். வரவே வராது, எழுதி வச்சுக்கோங்க. அன்றைக்கி ஆடிட்டர் ஆஃபீஸ் போனேன் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு. ஜூலை 31 லாஸ்ட் டே. நான் பலவீனமாக இருந்தனால கொஞ்சம் லேட்டாக போனேன். இல்லைன்னா நான் ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே முடிச்சிருவோம். கொஞ்சம் லேட்டாக போனேன். அப்போ ஆடிட்டர் ஆஃபீஸில் நானும் ஆடிட்டரும் 35 வருஷம் மேலே நாங்கள் பழக்கிறோம். ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம் எங்களை. அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, ஆனால் எந்த ஜெபத்துக்கு கூப்பிட்டாலும் வந்து நிற்பாங்க.
அவங்க ஃபேமிலியில் எது இருந்தாலும் நாங்கள் பேசுவோம். அப்போது நான் போய் உக்காந்துருக்கேன். அப்போ சொன்னார், பிரதர் உங்கள் சர்ச்சு பையன் ஒருத்தர் வந்திருக்கான் பாருங்கன்னாரு. டேய் தம்பி இங்கே வாடா. நான் அவளை வந்து நிற்கிறான். என்னப்பா உன் பேர் என்ன? ஏனோக். என்ன படிச்சிருக்க? பிகாம் ஹானர்ஸ் படிச்சிருக்கேன். அப்போது ஆடிட்டர் ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர் ஒரு 10 நாளைக்கு முன்னாலே இவன் வந்தான். சரி தம்பி ஜாயின் பண்ணுன்னேன். இல்லை அங்கிள் எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். சரி ராஜா நீ வாப்பா. ஏன்னா ரெக்கமெண்ட் பண்ணவர் வந்து ஆடிட்டர் ஆஃபீஸில் பல வருஷமாக அவங்க பல கணக்குகளை எழுதி சப்மிட் பண்ணுறவர், பலருக்கு எழுதி இவர்கிட்ட ஆடிட்டர் கையெழுத்து வாங்குற ஆள். அவர் ரெக்கமெண்ட் பண்ணால சரி சரி ராஜா நீ வா. என்ன பிடிச்சிருக்கு என்கிட்ட சொல்கிற, என்ன பிடிச்சிருக்குன்னா சாயங்காலம் 4 மணிக்கு பரீட்சை எழுதி முடிஞ்சிருக்கு, 4:45 வந்து நிற்கிறான். என்ன ராஜா வந்து நிற்கிற? எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் அங்கிள். அட வந்த ஃபஸ்ட்டு டேவே எல்லாம் 7 மணிக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். ஆனால் அவன் 7 மணிக்கு மேலே வந்து நான் எந்த வேலையும் சொல்லலை, ஒரு துணியை எடுத்தான், ஒரு 15 பேர் உட்காந்து வேலை செய்யக்கூடிய அந்த டேபிளை துடைச்சான். துடைச்சிட்டுக்கு ஒரு வார்த்தை கேட்டான், அங்கிள் உங்களுக்கு வீடு எங்கே இருக்குது? வேலை சரிப்பா. அவ்வளோ தூரம் போகிறீங்களா, ஏதாவது டீ குடிச்சு போக மாட்டிங்களா? ஏதாவது உங்களுக்கு சூடாக வேணாமா? என் உள்ளத்தை உடச்சிட்டான் பிரதர். சரி ராஜா போய் வாங்கிட்டு வா. போனா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். குடிச்சிட்டேன். அன்னைக்கு தீர்மானம் பண்ண பிரதர், எல்லாருக்கும் நான் அன்னைக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுப்பேன், இவனுக்கு மாத்திரம் 20,000 கொடுக்கணும். நேர்மையாக இருக்கான், உழைக்கிறான், இவனுக்கு வேலை கற்றுக் கொடுக்கணும். வச்சுட்டேன் பிரதர். அதான் பாருங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுற பாருங்க. யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா ஆஃபீஸில் இவனை மாத்திரம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சிரிச்சுட்டு வந்து சொன்னான், நீங்கள் பாஸ்டரா? நான் ஆமாம் ராஜா. சரி போயிட்டான். ஒரு 5 நிமிஷம் ஆளாக காணோம். எவன் பார்த்தா 2 கப்பில் டீ எடுத்து கொடுக்குறான். என்ன ராஜா? நான் போட்டேன் பாஸ்டர். ஆஹா, பிகாம் ஹானர்ஸ் படித்தவன். அப்போ அந்த ஆடிட்டர் சொல்கிறாரு, பிரதர் இவன் ஒரு 2 வருஷம் இங்கே இருந்தான்னா நான் ஆஃபீஸில் இருக்கணும் தேவையே இல்லை பிரதர். இவன் ஆஃபீஸை இவன் கையில் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஏஐ வந்துருச்சு. ஆஃபீஸை இவன் கையில் கொடுத்துட்டு 1 லட்சம் சம்பளத்தை இவன் கொடுத்துட்டு பேசாமல் எனக்கும் வயசு ஆகுது வீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா கடைசி அதோட அப்படியே பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தானா நானே கையெழுத்து போட்டு இங்கேயே நானே அப்படியே பார்த்தீங்க. ஒரு மனுஷனுக்கு உண்மையாய் அடங்கி போகும் பொழுது அந்த மனுஷன் என்ன நினைக்கிறான், எல்லாருக்கும் 10,000 இவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? கொடுத்துட்டாரு. ஒரு மனுஷனை கனப்படுத்தினா, ஒரு மனுஷனை நீ புகழ்ந்தா விசாரிச்சா அந்த மனுஷனுடைய உள்ளம் உடையுதுங்க. ஆனா கர்த்தருடைய உள்ளம் மனதுருகும். அவருடைய இருதயம் நீங்க பொழுது, நீங்க ஆண்டவரை உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய இருதயம் மனது உருக்கத்தை உடைய ஆண்டவர். If your glorification is genuine, if your praises is genuine, if your love towards God is genuine, you will have the heart of God, which is reconciliations and blessings and protections. தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதான அந்த ஆசீர்வாதமும் அந்த ஆண்டவர் அளவில்லாமல் கொடுப்பார். அல்லேலூயா. அளவில்லாமல் ஆண்டவர் கொடுப்பார். நீ என்னதான் அலைஞ்சி திரிஞ்சாலும், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாலும், தி எண்ட் ஆஃப் த லைஃப் பெருக்க விதைத்து கொஞ்சமாய் அறுத்தவர்கள். ஆனா நீ ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போது சிறுக விதைத்து பெருக அறுப்பாய். கர்த்தர் அப்படியே செய்வாராக. 1 சாமுவேல் 2:30 என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்,
கர்த்தருடைய ஜனம் ஆகையால் கர்த்தரை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். The glorification comes by honoring God. ஆண்டவரை கனப்படுத்தும் பொழுது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீங்க. எப்படி வேணாலும் வாழ்றது இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நீங்க விமானத்தில் போகணும்னா நீங்க எப்பனாலும் போனாலாம் அர்த்தம் கிடையாது. they have norms. இப்படி தான் இருக்கணும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. நீ டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போனோன்னா 1 ஹவருக்கு முன்னால் என்ன பண்ணணும் இருக்கணும். பிரிஸ்பெயினில் ஏர்போர்ட் சிஸ்டம் வேறு. நம்ம ஊரில் இந்த சிஎஸ்ஐஎஃப்ஆ அவங்க வெளியே நிற்பாங்க, வந்து உங்கள் போர்டிங் பாஸா இல்லை உங்கள் டிக்கெட்டா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அனுப்புவாங்க. அங்கே யாரும் கிடையாது, ஒருத்தனும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணால் திறக்கும், அவ்வளோதான், ஃபினிஷ்டு. நீங்கள் போகிற விமானம் கரெக்டாக 1 மணி நேரம் முன்னால் போனால் அந்த கேட் திறக்கும், இல்லைன்னா திறக்காது. 1 மினிட் லேட்டு திறக்காது. நீங்கள் பின்னால் இருக்கிற அங்கே ஆஸ்திரேலியாக்காரெல்லாம் பிடிச்சி இழுத்துருவான். நீங்கள் கொடுக்கணும்னு டிக்கெட் எடுத்து அந்த அந்த என்னை கூட்டு போன அந்த பிலீவர் சொன்னார், பாஸ்டர் ரொம்ப சிக்கல், அதனால் நம்ம சீக்கிரமாக கிளம்பிடுவோம், சீக்கிரமாக போகணும். கரெக்டாக நாங்கள் போகும்போது 20 நிமிஷம் முன்னால் போயிட்டோம். அவர் சொன்னார், ஒரு முறை நான் போனேன் பாஸ்டர், ஃபைன் கட்டிட்டு தான் நான் உள்ளே போனேன். ஏன்னா அவ்வளோ சிஸ்டம் அங்கே, லேட்டாக போக முடியாது. ஆண்டோட வருகையில் நம்ம போனோம்னா ஆண்டோட மகிமைப்படுத்துவதில் God has a standard. இவர் மகிமைப்படுத்துகிறார் ஆண்டவரை. ரொம்ப பரதாபமாக இருக்கும் எனக்கு, என்னடா இப்படிலாம் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்களே. ஆண்டவரை கனப்படுத்தின ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு மேலான அதிகாரத்தில் நிற்கும்போது அவர்கிட்ட நிற்பார், கை நீட்டெலாம் பேச முடியாது. ஒரு ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு மனுஷன், ஏன்னா அந்த ஆஃபீஸருக்கு இன்னும் 1/2 அன் ஹவரில் ரிட்டையர் ஆக போகிறாரு. அவருடைய பவர்ஸ் எல்லாம் இன்னொரு ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்போ நான் கேட்டேன், அந்த இதில் நானும் ஒருவனாக நிற்கிறேன். எனக்கு ரொம்ப பரதாபமாக இருந்தது. ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அது அவருடைய டியூட்டி. ஒரு பெரிய ஆஃபீஸ், நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன். அந்த நாள் நானும் கூட இருந்தேன். செக்ரட்டரி டு சிஎம், ஹோம் டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டர் எல்லாம் உட்காந்துருக்கோம். இந்த பவர்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அந்த பவர் வாங்குற ஒரு விசுவாசி பெர்மிஷனோட என்னை கொண்டுட்டு போய் அங்கே நாங்கள் எல்லாம் இருந்தோம் அந்த இடத்துல. இந்த மனுஷனை பார்க்க அவ்வளோ பரதாமல் இருந்தது. அப்போ எல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே வந்து நான் கேட்டேன், பிரதர் இது என்ன இப்படி ஒரு பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டான்னு கேட்டேன். இல்லை இல்லை, அவர் யூனிஃபார்மோடு இருக்கிறார். அவர் அப்படியே போகிறார் தான். இந்த சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அவர் கீழே வரும்போது கிட்ட யாரும் போக மாட்டேன்றாங்க. அவர் போகும்பொழுது காரில் ஏற்றிட்டு மனைவி அவரோட இந்த கார் போகும்பொழுது அவங்க கொடுக்குற அந்த கனம் எல்லாம் பார்க்கும் பொழுது, வீட்டுக்கு போகிறார், ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகிறார், அந்த யூனிஃபார்முக்கு அவ்வளோ மரியாதைங்க. நீங்கள் ஆண்டோட நாமத்தை தரித்தவர்கள், கிறிஸ்துவ தரித்தவர்கள், ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? அவர் மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்?
இஷ்டத்துக்குலாம் நிற்க முடியாதுங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸர் முன்னால் என்ன சார் தொலைச்சிருவாங்க. நீங்கள் எப்படி நிற்கணும்? எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, ஒரு பாஸ்டர் ஊழியக்காரனை பார்த்தா ஐயான்னு கூப்பிடணும், 2 கையால் என்ன பண்ணணும், தோத்திரம் பண்ணணும். இப்போ இன்று போகிறான், ஹாய் அங்கிள். மாடர்ன் டேஸ். இப்போ இன்னைக்கு சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு பேச தெரியல. எங்க போயிட்டு இருக்கு பாருங்க இந்த ஜெனரேஷன். பேரண்ட்ஸ்க்கும் அது சொல்லி கொடுக்கறது இல்லை. என்றான். இல்ல 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 இல்ல, நோ, யூ ஆர் நாட் இன் ரைட் டைரக்ஷன். செட் யுவர் பாத் ஃபார் டேக் ஆஃப். ஆண்டோட வரையில் நீங்கள் போவதற்கு உங்களோட வாழ்க்கை முறையை சரியாக அமைத்துக் கொள்ளுங்க. நீ ஆயிரமா நீ லஞ்சம் கொடுக்குற மாதிரி நீ வாட்டு தசம்பாகம் கொடுத்துட்டு நீ எப்படியோ வாழலான்னா உன்னை நீங்கள் ஏமாத்திராதீங்க. வேண்டாம். நம்ம சபையில் வரவங்க பாதி பேர் ஒழுங்காக தசம்பாகம் கொடுக்குறது கிடையாது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதை பற்றி எனக்கு அது டீச்சிங்கும் கிடையாது. கொடுத்தீங்கன்னா கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஏகப்பட்ட செலவு சர்ச்சில். ஐயோ மை காட். மேலே சண்டே ஸ்கூல் ரூம் போன வாரம் ரெடி பண்ணேன். மெட்டீரியல் மாத்திரமே 55-57 ரூபா மெட்டீரியல் மாத்திரம். லேபர் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. நான் கேட்குறதும் இல்லை, நான் கேட்பேன். ஆச்சரியமாக இருக்கும். வெறும் லைட் ஒயர் மெட்டீரியல் 55,000 ரூபா. என்னப்பா, பாஸ்டர் 60 ரூபா வாங்கின பைப் முன்ன இப்போ 110 ரூபா. அதுவும் அந்த பழைய குவாலிட்டி இல்லை. அதனால் காசு தான் ஊழியம் இல்லை, உங்கள் ஜீவியம் தான் ஊழியம். உங்களோட ஜீவியம் தான் ஐயா, அம்மா, உங்கள் ஜீவியம் தான். உங்கள் ஜீவியம் எப்படி இருக்கு? நீ சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களோட ஜீவியத்தை சீர்தூக்கி பாருங்க. இந்த சட்டையை நான் வாஷிங் மிஷினில் போடுறேன், துவைக்காமலே எடுத்து நான் திருப்பி போட்டா என்னை போல ஒரு பரிதபிக்கக்கூடியவன் யாரும் இல்லை. உள்ள போட்டா நான் பாஸ்டர் மாட்ட சொல்வேன், துவைச்சு ஆயின் பண்ணா அப்படி ஷர்ட் எடுத்தா அதுலேருந்து ஒரு வாசனை வரணும். என்ன வாசனை? கம்ஃபர்ட். நான் சொல்லுவேன், இதெல்லாம் சரியில்லை ஸ்டெஃபி, நீ கொஞ்சம் துவைச்சு கொடுமா. நல்ல வாசனை. ஏன்? பிரத்யேட்சமா. எப்படிங்க? பிரத்யேட்சமா நான் மோந்து பார்ப்பேன்னு தெரியுமா? அதனால் ஏதோ ஒரு டெக்னிக் அந்த அம்மா ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த டெக்னிக்கு சிலருக்கு தெரியல. என்ன டெக்னிக்? நீங்கள் பரலோகம் போகணுன்னா வந்து அவங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து அது சரி செய்து ஆண்டவரோட இணைஞ்சி வீட்டுக்கு போறீங்க பாருங்க, அதுதான் உங்கள் லைஃப் சக்சஸ். நீங்கள் வெறுமனையா வந்து வெறுமையாக போறீங்க பாருங்க, பரிதாபங்க. தகப்பனாகிய நான், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை காட்டிலும் வேற எந்த சந்தோஷம் இல்லை. இந்த கூட்டத்தை பார்த்து எனக்கு பெருமை இல்லைங்க. நோ. எங்கே போனாலும் என்கிட்ட கேட்பாங்க, பாசம் சர்ச்சில் எத்தனை பேர் இருப்பாங்க? நான் சொன்னேன் 200 பேர் இருப்பாங்க. போயிடுவாங்க. 1000 பேர் சொன்னா 1000 பேர் இருக்காங்களா? பெருமை. I know my children standard. ஆண்டவர் 1000 ஆத்மா கொடுங்க. அந்த ஜெபம் இன்னி வரைக்கும் பண்ணதே கிடையாது. இருக்கிற ஆத்மாவை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வருகையில் போயிடணும். உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட், உங்களுடைய ஆவிக்குரிய டைரக்ஷன், உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய நிலை எல்லாம் சரியா இருக்கா பார்த்துட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை கனப்படுத்தினவர்கள் ஆண்டவர் கனப்படுத்துவார். தேவனுடைய பிரசனம் உங்களோட இருக்கும். நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போதெல்லாம் தேவ பிரசனத்தை உணர முடியும். ஏசாயா 43:7. ஏசாயா 43:7.
Isaiah 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஆமா, என் நாமத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கொண்டு வா என்பேன். அந்த மகிமைக்கு நியமிக்கப்பட்ட கூட்டத்தை நியாய தீர்ப்பு நாளில் என் மகிமை தரித்த கூட்டத்தை வா என்பேன். அப்பொழுது தேவனுடைய மகிமை தரித்த அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பார்கள். ஆண்டவருடைய மகிமை தரிக்காதவர்கள் போக முடியாது. அந்த பேட்ச், அந்த ஐடி கார்டு எது தேவனை மகிமைப்படுத்துகிறது? ஆண்டவரை கனப்படுத்தினால ஆண்டவருக்கு ஐடி கார்டு கொடுப்பார். ஆண்டவரை தரிக்காதவர்கள் 666 என்ற இலக்கம் போடப்பட்டிருக்கும். அதான் வெளிப்படத்தில் வாசிக்கிறோம். 666. நான் ஏற்கனவே ஒரு முறை சபையில் சொன்னேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக இன்னொரு சென்சஸ் எடுக்கப்படும். அதுதான் this is the last census. In the census will be linked with all nations. உலகமெங்கும் உங்களுடைய இலக்கம் 12 இலக்கம் 666. the next 6 அவங்க ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க. 2 6 நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் next 6, and the international all nation community will give 1 6 digital. இதுதான் இன்னைக்கு உலக நாடு தலைவர்கள் எடுத்த தீர்மானம். ஆனால் கர்த்தருடைய ஜனம் அந்த எண்ணை தரிப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய மகிமை தரித்தவர்கள், இயேசு கிறிஸ்து என் மகிமை தரித்தவர்கள்லாம் வா என்று சொல்வேன். அப்பொழுது ஆண்டவருடைய மகிமை தரித்தவர்கள் எல்லாரும் வந்து நிற்பார்கள். ஆண்டவர் அவர்களை மகிமையின் தேசத்துக்குள்ளே கொண்டு போவார். மகிமையின் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அந்த மகிமையின் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் ஆண்டவரை கனப்படுத்துதலாய் மகிமைப்படுத்துதலாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். அந்த ஜனம் யார்? ஆண்டவரை மகிமைப்படுத்தினவர். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது ஆண்டவரை கனப்படுத்தணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தினவர்கள் கடைசி காலத்தில் கர்த்தர் அவர்களை வா என்று சொல்லும் பொழுது அவர்கள் அனைவரும் கர்த்தர் முன்பாக நிற்க போகிறார். ஆபக்கூக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தேவ செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறபடியால் உண்மையுள்ளவராகவும் தாழ்மையுள்ளவராகவும் பரிசுத்தம் உள்ளவராகவும் எப்பொழுதும் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். மாரநாதா இயேசுவே சீக்கிரமாய் வாரும். ஹல்லேலூயா.